மேடம் கொடுங்க, இதெல்லாம் நான் தூக்கிட்டு வந்து கொடுக்குறேன். இல்ல நானே எடுத்துட்டு போறேன். தேங்க்யூ. மென்ஷன் நாட் மேடம். போச்சு, மறுபடியும் 2 பேரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? நீங்க எப்ப ஊர்ல இருந்து வந்தாலும் சரி, இந்த வீட்ல இந்த கேமை தவிர வேற எதுவும் நடக்கிறது இல்ல. உனக்கு தெரியும்ல, இவ கல்யாணம் நெருங்கிட்டு இருக்கு. அம்மா, என் பக்கத்துல பண்ண வேண்டிய எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன். என் மேல எதுக்கு கோவப்படுறீங்க? நீங்க யாரையாவது திட்டணும்னா கீதாக்காவை திட்டுங்க. நீங்க தானே சொன்னீங்க இந்த வீக்கெண்ட் வந்துருவாங்கன்னு. இன்னும் வரவே இல்லை. பாத்தியா, சொன்ன உடனே வீடியோ கால் பண்ணிட்டா. ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் உன் மேல கோவமா இருக்கோம். நீ ஏன் இங்க வரல? சரி, கோவப்படாதீங்க. சாரி, நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா வரேன். இதோ ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். அட, இந்த மீனலுக்கு யார் கால் பண்ணிட்டு இருக்கறது? அவளுக்கு யாராவது ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி, நீ சொல்லு, நீ எப்படி இருக்க? அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஹலோ, இந்நேரத்துக்கு யாரு வந்திருக்கா? நான் பாக்குறேம்மா, இரு. சார், உள்ள ஒரு பொண்ணு இருக்கா, ஆனா உயிரோட தான் இருக்கா. ஹுசைன், ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. ஓகே சார். சார், வீட்டில் 2 மர்டர் நடந்திருக்கு. அண்ட் உயிரோட இருந்த அந்த பொண்ணை ரேப் கூட பண்ணியிருக்காங்க. அவளையும் கொல்லணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் கில்லருக்கு அவள் உயிரோடு இருக்கிறது தெரியல. சார், வீட்டில் பொருட்களும் திருடு போயிருக்கு. ஒருவேளை இந்த மர்டர்ஸ் எல்லாம் திருடுறதுக்காக தான் பண்ணியிருப்பாங்களோ? திருடி இருக்காங்க, ஒத்துக்கிறேன். ஆனால் உடம்ப கொஞ்சம் நல்லா கவனி. மனசாட்சியே இல்லாமல் கொண்டு இருக்காங்க. பகையை தீத்தா மாதிரி இருக்கு. மோட்டிவ் கண்டிப்பாக மர்டர் தான். மிஸ்கைட் பண்ணுறதுக்காக திருடி இருக்கலாம். ஏன்னா கொலையை மறந்துட்டு திருட மேலே ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு. சார், இந்த காலனியோட வாட்ச்மேன் ரத்தன் சார். நேற்று ராத்திரி இவன் தான் டியூட்டியில் இருந்திருக்கான். காலையில் இந்த விஷயத்தை பார்த்துட்டு அக்கம் பக்கம் எல்லாருக்கும் இவன் தான் சொல்லியிருக்கான். டியூட்டியில் தானே இருந்த? ஆமாம் சார். நீ என்ன பார்த்த? நான் எதுவும் பார்க்கல சார். இவ்வளோ பெரிய குற்றம் நடந்திருக்கு, நீ எதையும் பார்க்கல சார்? அது வந்து ராத்திரி கொஞ்சம் கண்ணா இருந்துட்டு சார். ஹுசைன், இவன் தூக்கத்தை கலைய. சரி சார். சார் சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் சார் என்ன நம்புங்க. கணேஷ், அக்கம் பக்கத்தில் விசாரிங்க. சுத்து வட்டாரத்தில் சிசிடிவி இருக்கான்னு பாருங்க. சார், மிஸ்ரா, இந்த சிசிடிவியோட ஃபுட்டேஜ் எடுங்க. ஓகே சார். சீக்கிரமா. சார், மாதிரி ஆண்டி அவங்க பொண்ணு மீனலோட தான் இங்க குடியிருக்காங்க. அப்புறம் அவங்க பையன் ராமேந்தர் கர்னால்ல வேலை செய்யறாரு. ஒவ்வொரு சாட்டர்டே சண்டேக்கும் வருவாரு. நேத்திக்கு கூட வந்திருக்கலாம். அவங்களுக்கு யாராவது ரிலேஷன்ஸ் இருக்காங்களா? இருக்காங்க சார். அவங்க பெரிய பொண்ணு கீதா, அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப போபால்ல இருக்காங்க. மாதிரியோட ஃபேமிலிக்கு யார் கூடயாவது சண்டை பிரச்சனை ஏதாவது இருக்கா? சார், இவங்க ரொம்ப நல்லவங்க சார். மாதிரி ஆண்டி எப்பவுமே பூஜை புனஸ்காரம் தானம்னு இருப்பாங்க. எங்க சொசைட்டில இருக்கிற ஒரே கார்டு ரத்தன் மட்டும் தான். 3-4 தடவை நைட்டுக்கு வேற கார்டை வச்சு பார்த்தோம். ஆனா அவன் யாரையுமே இருக்க விடல.
ராணி, மணி 8 ஆச்சு. என் ஜூஸ் எங்க? இதோ கொண்டு வரேன்ப்பா. இந்த வீட்ல டிசிப்ளினே கொஞ்சம் கூட இல்ல. நாள் பூரா என்னதான் பண்றாங்களா? அப்பா ஜூஸ். ஜூஸ். நீ 2 நிமிஷம் லேட்டா கொடுத்திருக்க. இந்த 2 நிமிஷத்துக்கு உன் கைய மேல தூக்கி அப்படியே நிக்க சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? சாரிப்பா. சாரி வேற. போய் முதல்ல வேலையை பாரு. இங்க பாரு, கரெக்டா 9 மணிக்கெல்லாம் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்தாகணும். நான் ஹோம்வொர்க் முடிச்சிட்டேன். வாவ், சூப்பர், கலக்கிட்ட. சரி வா, ரூமுக்கு போய் பார்க்கலாம். நீ ஹோம்வொர்க் சரியா பண்ணிருக்கே இல்லையான்னு. வா போலாம். சபாஷ். வாங்கிக்கோங்க, பூ வாங்கிக்கோங்களேன். விலை கம்மி தான், வாங்கிக்கோங்க ப்ளீஸ், வாங்கிக்கோங்க. சார் வேண்டாம் சார். சொல்றா. சார் அடிக்காதீங்க சார். சார் நான் எதுவும் பண்ணல சார். எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் அடிக்காதடா. இத நீ தான் செஞ்சேன்னு எனக்கு தெரியும். உன் கூட்டாளிங்க யாருன்னு ஒழுங்கா சொல்லிடு. சொல்றா. சார் நான் எதுவும் பண்ணல சார். சார் தூங்குனது மட்டும் தான் சார் என் தப்பு. கடைசியா கேக்குறேன், உண்மையை சொல்லு. இல்லனா மீனல் கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் உண்மை தானா தெரியும். மீனல் மேடம் உயிரோட இருக்காங்களா? ஆமா, உயிரோட இருக்கா. நீ எல்லாரையும் கொல்லணும்னு நினைச்சல, ஆனா அவ தப்பிச்சிட்டா. சார் நான் உண்மைதான் சார் சொல்றேன். நான் எதுவும் பண்ணல சார். சத்தியமா சொல்றேன் சார், நான் எதுவும் பண்ணல. பேசுறது வேஸ்ட். ஆக்ஷன்ல இறங்கு. சார் வேண்டாம் சார். சார் அடிக்காதீங்க சார். சார் வலிக்குது சார். இங்க பாருப்பா, நாம இருக்கிற இடத்துல நிறைய அழுக்கு கிருமிகள்லாம் இருக்கும், சரியா? அதனால நீ தினமும் குளிக்கலன்னா உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். என்ன? நீ தினமும் குளிக்கணும். குளிக்கிறதுனாலதான் மனசு உற்சாகமா இருக்கும், நல்லா படிக்கவும் முடியும், இல்லையா? அப்பா, எத்தனை தடவை சொல்றது ரூமுக்குள்ள வரதுக்கு முன்னாடி கதவை தட்டணும்னு? அது அப்பா ஆக்சுவலி எதுவா இருந்தாலும் அப்புறமா சொல்லு. கிளம்பு. சரி. சார், ஏரியா கேட்ல சிசிடிவி கேமரா இருந்துச்சுல, அது கடந்த 5 நாளா வேலை செய்யல. அவங்க வேணும்னே அதை வேலை செய்யாத மாதிரி செஞ்சிருக்காங்க. அதுலயும் ரத்தனோட கை இருக்கலாம். ஆக்ஷன் படம் எப்படி இருந்தது? சார் நான் எந்த தப்பு பண்ணல சார். நான் நிரபராதி சார். என்ன விட்டுருங்க சார். ரொம்ப பயமா இருக்கு சார். உங்க ஆக்ஷன் பத்தல போல இருக்கு. வேகத்தை கூட்டுங்க. ஆக்ஷன்ல ஆட்டோமேட்டிக்கா சொல்லிடுவான். சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார். தயவு செஞ்சு என்ன நம்புங்க சார். சார் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் சார். சொல்லு. சார் அன்னைக்கு நான் உங்களை மாதிரியான ஆளுங்களை தான் சார் பார்த்தேன். எங்க ஆளுங்களையா? அப்படின்னா போலீஸ்காரங்களை பாத்தியா? ஆமா சார். முதல்ல இந்த விஷயத்த சொல்ல ரொம்ப பயந்தேன் சார். நான் நிச்சயமா சொல்றேன் சார், எனக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு போலீஸ்காரங்க தான் வந்தாங்க. நான் அப்ப லைட்டா தான் தூங்கிட்டு இருந்தேன் சார். எந்திரிச்சு போய் பார்க்க சோம்பேறித்தனமா இருந்தது. ரொம்ப இருட்டா வேற இருந்தது சார். எழுந்திருச்சு போய் யார் முகத்தையும் பார்க்க வேற முடியல. அதோட எல்லாரும் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க. என்கிட்ட நடிக்காதேன்னு சொல்லியிருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் டெரரிஸ்ட் வந்தாங்கன்னு சொல்லுவியா? அதை நாங்க நம்பணுமா? நாள் முழுக்க ஐஸ் கட்டிலேயே வைங்க, அப்பதான் உண்மையை சொல்லுவான். சார் இல்ல சார் நான் செத்துருவேன் சார். எனக்கு தெரியும் சார், நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்கன்னு. அதனாலதான் நான் சொல்லாம இருந்தேன் சார். நான் உண்மையை தான் சார் சொல்றேன். நான் போலீஸ்காரங்களை தான் சார் பார்த்தேன் சார். ராணி, சொல்லுங்கப்பா. நான் டியூஷன் எடுக்க போறேன். கரெக்டா 8 மணிக்கெல்லாம் வந்துருவேன். நான் வரதுக்குள்ள சாப்பாடு ரெடியா இருக்கணும். சரிங்கப்பா. வயசானாலும் அந்த திமிருக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை.
சந்தோஷப்படுங்க. எங்க அப்பா என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காரு. உனக்கு அது நல்ல விஷயம். ஆனா எனக்கு பேருக்கு தான் நான் இந்த வீட்டோட மாப்பிள்ளை. நாயை விட கேவலமா நடத்துறாங்க. அப்புறம் உங்க அப்பாவோட பிஹேவியர். ஷட் அப் அமீர். கொஞ்சம் பார்த்து பேசுங்க. முதல்ல உங்க அப்பாவை பாத்துக்கோ. பசங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கறன்ற பேர்ல அவர் செய்யற வேலைக்கெல்லாம் என்ன தண்டனை கிடைக்கணும் தெரியுமா? வாயை மூடுங்க அமீர். நான் ஒத்துக்கிறேன், அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா கோவப்படுவார் தான். அதுக்காக எங்க அப்பாவை பத்தி இவ்ளோ கேவலமா எப்படி யோசிப்பீங்க? உங்க அப்பா தப்பு பண்றாரு, அதனால தான் சொல்றேன். உங்க அப்பா என்ன பண்றாரு, அவர் பண்ற நல்லது கெட்டதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உங்க அப்பாவால நாம எல்லாரும் ஒரு நாள் மாட்ட போறோம். உங்க அப்பா பண்றது யாராவது ஒரு அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா கூட நாம எல்லாரும் ஜெயிலுக்கு போக வேண்டி வரும். இங்க பாருமா, ஏன் அழற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், நான் ஒன்னும் அழல. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. அழற, ஆனா உன் பிரச்சனையை சொல்ல மாட்டேங்கிற. என்ன பிரச்சனை இருக்கு போது? நாங்க பூ விக்கிறவங்க, தினமும் நாங்க முள்ள சந்திச்சு தானே ஆகணும். எவ்வளவு பெரிய விஷயம்லாம் பேசுற. உங்க அம்மா எங்க? எங்க அம்மா வீட்டு வேலை செய்யறதுக்காக போயிருக்காங்க. நான் இங்கதான் பூ வித்துட்டு இருப்பேன். நீங்க பூ வாங்கிக்கிறீங்களா? முதல்ல நீங்க சரிங்க, அப்புறம் நான் பூ வாங்கிக்கிறேன். அப்படிதான். சரி கொடு. தேங்க்யூ. இந்த ரத்தன் ஒவ்வொரு தடவையும் மாத்தி மாத்தி பேசுறான். கண்டிப்பா இவன் தனி ஆள் இல்ல, கூட்டாளிங்க இருப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து இந்த திருட்டு, கொலை, கற்பழிப்பும் பண்ணிருக்கணும். இது எல்லாத்துக்கும் ஒரே சாட்சி மீனல் மட்டும்தான். அவளுடைய ஸ்டேட்மெண்ட் தான் இந்த கேஸுக்கான க்ளூ. அவ எப்படி இருக்கா? இன்னும் கண்டிஷன் சரியில்லை சார். அவளால எப்ப ஸ்டேட்மெண்ட் கொடுக்க முடியும்னு தெரியல. அப்புறம் மாதிரியோட பெரிய பொண்ணு கீதா எப்ப வராங்க? சார் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். போபால்ல இருந்து அவங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். வந்த உடனே எனக்கு தெரியப்படுத்து. அவங்க ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். சார் அம்மா, அந்த ஆன்ட்டி ரொம்ப நல்லவங்க. என்கிட்ட எல்லா பூவையும் வாங்கிட்டாங்க. உன்னை பார்த்தா கல்லு கூட கரைஞ்சிரும். ஆனா நீங்க கரைஞ்சதே இல்லையே. அதோட நான் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் இதையும் இல்லாத ஒரு அம்மானு நீ நினைச்சுக்கோ. ஆனா நான் எல்லாமே உனக்காக தான் பண்றேன். மே கம் இன் சார். கம் இன். சார் ஃபோரன்சிக் ரிப்போர்ட்ல மாதிரியோட வீட்ல இருந்து அன்னோன் ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் கிடைக்கல. எந்த கிரிமினல்ஸோடயும் மேட்ச் ஆகல. ஒருவேளை கிரிமினல்ஸ் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டிருக்கலாம். சார் ரத்தன் போலீஸ் யூனிஃபார்மோட ஆட்கள் அந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னா. ஆனா நான் பேட்ரோலிங் டீமோடையும் செக் பண்ணி பார்த்துட்டேன். கிரைம் நடந்த அன்னைக்கு ராத்திரி அங்க எந்த பிசிஆரும் போலையா சார். அப்போ அந்த ரத்தன் பொய் சொல்றான். அவனே ஏதாவது கேங்கை கூட்டிட்டு வந்திருக்கலாம். ஆனா சார் ரத்தனோட கால் ரெக்கார்ட்ல அப்படி எந்த க்ளூவுமே இல்ல. அண்ட் இன்னொரு விஷயம் சார், நான் மீனலுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அந்த டாக்டர் போய் பார்த்தேன். அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மீனலை கண்டிப்பா ரேப் பண்ணிருக்காங்க. ஆனா மீனலோட பாடியில இருந்து ஒரே ஒரு டிஎன்ஏ மட்டும் தான் கிடைச்சிருக்கு. பட் நாம என்ன நினைக்கிறோம்னா இவ்வளவு பெரிய கொள்ளையையும் கொலையையும் குரூப்பா தான் செஞ்சிருப்பாங்கன்னு. மீனலோட பாடியில ரேபிஸ்டோட டிஎன்ஏ கிடைச்சதில்ல. அது ரத்தனோட டிஎன்ஏ சாம்பிளோட மேட்ச் பண்ணி பாருங்க. சார், ரத்தன், ரவீந்தர், மாதிரி, மீனல் இவங்களோட கால் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணேன். சார், மீனலோட நம்பர்ல ஒரு சஸ்பெக்ஷன் நம்பர் இருந்தது. அதிக நேரமா மீனா இந்த நம்பர்ல தான் பேசியிருக்கா. யார் நம்பர் இது? சார், தீபக் சர்மா. குருகிராம்ல செக்டர் 15ல குடியிருக்கான். சம்பவம் நடக்கிற 2 நாளைக்கு முன்னாடியே இவன் இல்ல. வீடும் பூட்டி இருக்கு. மீனலுக்கும் இவனுக்கு தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்ததாம். மீனலோட ஃபியான்சியா? ஆமா சார். இந்த திருட்டுக்கும் ரேப்புக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம்? மே கம் இன் சார். கம் இன். சார், மீனலோட அக்கா கீதா வந்திருக்காங்க. வர சொல்லு. சார், அன்னைக்கு ராத்திரி நான் எல்லார்கிட்டயும் பேசினேன் சார். எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க. உங்க குடும்பத்தையே நாசம் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் நீங்க இங்க வர 24 மணி நேரத்துக்கு மேல ஆயிருக்கு. சார், என்னோட ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலைஸ்டு. அதோட இங்க வர எனக்கு டிக்கெட்டும் கிடைக்கல. இப்போ உங்க அம்மா உயிரோட இல்ல. அதோட மீனல் உங்க கூட பிறந்த தங்கச்சியும் இல்ல.
அதனால உங்க அம்மா செத்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய வீடு வாசல் சொத்து எல்லாமே உங்களுக்கு தானே சேரணும். நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க? நீங்க நினைக்கிறத உங்க கூட பிறக்காத உங்க தங்கச்சி மீனலுக்காக உங்க அம்மா 50% சொத்தை கொடுத்துட்டாங்களாமே. பேலன்ஸ் தான் உங்களுக்கும் உங்க பிரதருக்கும்னு சொன்னாங்க. சார் நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. ஆனா 50% ஷேர் கொடுக்கிறது அம்மாவோட டெசிஷன் சார். உங்களுக்கு உங்க அம்மாவுடைய முடிவுல அப்ஜெக்ஷன் இருந்தது இல்ல? கண்டிப்பா அப்ஜெக்ட் பண்ணிருப்பீங்க. ஆமா சார், நான் அப்ஜெக்ட் பண்ணேன். அம்மா மீனலுக்கு எங்க வீட்டை கூட கொடுக்கணும்னு நினைச்சாங்க சார். அந்த வீட்ல எங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்கு. அந்த வீடு மீனலுக்கு போக கூடாதுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா உங்க அம்மா ஒத்துக்கல, அதனால நீங்களே. இல்ல சார், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா நாங்க சொன்னதை ஏத்துக்கிட்டாங்க. மீனலுக்கு அவங்க வேற வீடு வாங்கி தரேன்னு சொல்லிட்டாங்க. வேற வீடா? ஆமா சார், அதுக்காக தான் வீட்ல நிறைய கேஷ் வச்சிருந்தாங்க. அது எல்லாமே. சரி, உங்களுக்கு தீபக்க பத்தி தெரியுமா? சார், அம்மா மீனல தீபக்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாங்க. எனக்கு தீபக்க பிடிக்காது சார். ஏன்? ஏன்னா அவன் மீனல ஏன் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டானா, ஏன்னா அம்மா அவனுக்கு நிறைய வரதட்சணை கொடுக்கறதா இருந்தாங்க. மீனல் பிசிக்கலி சேலஞ்சு. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அம்மா என்ன வேணாலும் செய்ய தயாரா இருந்தாங்க. எனக்கு தீபக்கோட கேரக்டர்ல ஆரம்பத்துல இருந்தே டவுட். அவன் தலைமறைவாயிட்டான்னு கேள்விப்பட்டோம். என்ன? அந்த தீபக் எங்க இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? அவனுடைய ரிலேஷன்ஸை பத்தி சொல்லுங்க. சார், எனக்கு அவனை பத்தி அவ்வளவா தெரியாது சார். அவனோட அம்மா அப்பா உயிரோட இல்லைன்னு அவன் எங்ககிட்ட சொல்லியிருக்கான். ஓகே, நீங்க போலாம். சார், தீபக் இந்த குற்றம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிட்டான். ஒருவேளை தீபக் அந்த அப்பாவி பொண்ணு மீனல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இந்த கொள்ளையில ஈடுபட்டிருப்பானோ? இந்த கேஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க மீனலையும் தீபக்கையும் விசாரிக்கணும். எப்படியாவது தீபக்கை கண்டுபிடி. சார், தீபக்கோட கால் ரெக்கார்ட்ஸ்ல அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நம்பர்ஸ்லாம் கிடைச்சது. அவங்க எல்லாரும் விசாரிச்சு பார்த்துட்டேன். ஆனா இவனை பத்தின லீட் எதுவும் கிடைக்கல சார். ஒருவேளை ஏதாவது மறைக்கலாம். தீபக் கால் ரெக்கார்ட்ல எவ்வளவு நம்பர் இருக்கோ எல்லாரும் இன்வெஸ்டிகேட் பண்ணு சார். குடுங்க மேடம், நான் வச்சுக்கிறேன். குழந்தைய நான் பாத்துக்கிறேன். கொஞ்ச நேரத்துக்கு வச்சுக்கோ. Thank you so much. Mention not. அட பரவாயில்லையே, இங்கிலீஷ் கூட பேசுற. நீ படிச்சிட்டு இருக்கியா? இல்ல மேடம், நான் படிக்கலாம் இல்ல. சரி, 2 நிமிஷம் இவனை பாத்துக்கோ. நான் இப்ப வந்துடுறேன். கம் இன் சார். கம் இன். சார், நம்ம இன்ஃபார்மர்ஸ் தீபக்கோட ஃப்ரெண்டை கண்காணிச்சுட்டு இருக்காங்க சார். அதுல ஒரு ஃப்ரெண்டு செக்டர் 17 வீட்டுக்குள்ள போறத பார்த்துருக்காங்க சார். ஒருவேளை தீபக் அங்க ஒளிஞ்சிருக்கவும் வாய்ப்பு இருக்கு. சார், அடிக்காதீங்க சார். சார், நான் வைஷ்ணவி தேவி கோயிலுக்கு போயிருந்தேன். நான் ப்ரீபெய்ட் நம்பர் தான் யூஸ் பண்றேன். அதான் போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆனா நான் குருகிராமுக்கு திரும்ப வந்ததுக்கு அப்புறம் மீனலோட குடும்பத்துக்கு இந்த மாதிரி நடந்ததுன்னு தெரிய வந்தது. நான் ரொம்ப பயந்துட்டேன் சார். அதான் தலைமறைவாய். நீ பயந்ததுக்கு காரணம் நீ இதுல இன்வால்வ் ஆயிருக்க. இல்ல சார், எனக்கு எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். நான் மீனலை பார்க்க ஹாஸ்பிட்டல் கூட போனேன். ஆனா அங்க போலீஸை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தைரியம் வரல சார். சார், கீதாக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதோட அவங்க முதல்ல என்னதான் சந்தேகப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்கெல்லாம் பயந்துதான் சார் நான் ஒளிஞ்சுக்கிட்டேன். கடைசியா கேக்குறேன், உண்மையா சொல்லு. ஐயோ இல்ல சார், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒண்ணும் பண்ணல. ஆக்ஷன் ஆரம்பிங்க. சார், நான் எதுவும் பண்ணல சார். சார், தீபக்கோட டிஎன்ஏ எடுத்து மீனலோட பாடியில கிடைச்ச டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணுங்க. உண்மை வெளியே வருதான்னு பார்க்கலாம். மீனல் எப்படி இருக்கா? சார், கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்கா. சீக்கிரமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற கண்டிஷன் வருவான்னு நினைக்கிறேன். ரத்தன் தவிர மாதிரியோட பெரிய பொண்ணு கீதா, அப்புறம் மீனலுடைய ஃபியான்சி தீபக் தான் எங்களுடைய பிரைம் சஸ்பெக்ட். இந்த கிரைமோட மோட்டிவ் மாதிரியோட சொத்து தான்னு நாங்க நினைச்சோம். ஆனா இந்த கேஸ்ல பல முகங்கள் இருக்கு, பல திருப்பங்களும் இருந்தது. அது அப்ப எங்களுக்கு தெரிய வரல. பூ விக்கிற பொண்ணு சரிதா, அவங்க அம்மா ரமாகாந்தி, அப்புறம் கர்னல் அனில் சௌத்ரியோட குடும்பம். இவங்க எல்லாருக்கும் இந்த கேஸோட தொடர்பு இருக்கு. ஆனா இந்த கேஸ்ல எப்படி இவங்க எல்லாம் தொடர்பு படுவாங்கன்னு எங்களுக்கு அப்ப தெரியாது.
யாரு? என்ன விளையாடுறியா? சார், கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஃபோன் வந்திருக்கு. செக்டர் 21 நம்பர் வீட்டில் கொலை நடந்திருக்கு. சார், இந்த வீடு தான். ஜெய்ஹிந்த் சார். சார், இவர் கர்னல் ஆனந்த் சௌத்ரி. பொண்ணு மாப்பிள்ளையோட இங்க குடியிருக்கார் சார். ஆனா கொலை நடந்த நேரத்துல இங்க வீட்டுல யாரும் இல்ல. காலையில இவரோட பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்தப்போ அவங்க தான் பாடியை பார்த்திருக்காங்க. அதோட வீட்டை கொள்ளடிச்சிருக்காங்க சார். பொண்ணு மாப்பிள்ளை எங்க? வெளியே இருக்காங்க சார். சார், நானும் என் ஹஸ்பண்டும் எங்க ரிலேட்டிவ்ஸை பார்க்கறதுக்காக ரோஹிணி போயிருந்தோம். விடிய காலையில வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது உங்களையும் உங்க அப்பாவையும் தவிர வேற யாராவது வீட்டுல இருக்காங்களா? இல்ல சார். யார் மேலே ஏதாவது சந்தேகம் இருக்கா? சார், எனக்கே ஒன்னும் புரியல சார். சௌத்ரியை பத்தி மொத்த விஷயத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. அவங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் சொல்றது உண்மையான தெரிஞ்சுக்கங்க சார். ராத்திரியில யாராவது வந்து போறத பாத்தீங்களா? இல்ல சார். நேத்து சாயந்தரம் கர்னல் சாரோட வீட்ல இருந்து சண்டை போடுற சத்தம் கேட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு மாப்பிள்ளையும் பேக் எடுத்துட்டு எங்கேயோ கிளம்புனாங்க. ஊருக்கு தான் போறாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். சார், எங்க அப்பாவுக்கு எங்களுக்கு சண்டை சார். ஆனா அவரோட மர்டருக்கும் எங்களோட பிரச்சனைக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு நாங்க முடிவு பண்றோம். பிரச்சனைக்கான காரணம் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. சார், ஆரம்பத்திலேயே சொல்ல முடியல. ஆக்சுவலி என்னோட மாமனார் நல்ல மனுஷன் கிடையாது. எதுவா இருந்தாலும் சுத்தி வளைக்காம சொல்லுங்க. சார், அவரு பீடோஃபிலிக் சார். அவர் சேரிட்டிங்கிற பேர்ல பசங்களுக்கு பாடம் சொல்லி தருவார். ஆனா அவரோட கேரக்டர் சரியில்லை. ஏதாவது காரணம் சொல்லி குழந்தைங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாரு. இது உண்மையா? ஆமா சார். இது காரணமா தான் அன்னைக்கு அவருக்கும் எனக்கும் சண்டையாச்சு. பரவாயில்லையே, பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கு. பார்க்க ரொம்ப ஸ்மார்ட்டாவும் இருக்கு. இதை வச்சுக்க. இந்த பணத்தை உங்க அப்பாட்ட கொடுத்துரு, சரியா? ஓ, நல்ல பையன். என்ன ராணி, இது என்ன பழக்கம்? என் ரூமுக்கு வரதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வரணும்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒரு மிலிட்டரி மேனோட பொண்ணா இருந்து கொஞ்சம் கூட டிசிப்ளின் இல்லை. நிறுத்துங்கப்பா. நான் இவ்ளோ நாளா அனல் சொல்ற எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா அவன் சொன்னது சரிதான். உங்களை அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. என்ன நீ என்ன சொல்ல வர? அப்பா, எனக்கு தெரியும் நீங்க பசங்களை ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து அவங்க கூட நீங்க மைண்ட் யுவர் லாங்குவேஜ். முதல்ல உங்க பிஹேவியரை நீங்க மாத்திக்கோங்கப்பா. பசங்க கூட இப்படி மோசமா நடந்துக்கிற ஒரு ஆள் கூட நான் இருக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. இருக்க விருப்பம் இல்லைன்னா வீட்டை விட்டு வெளியே போ. அவரோட இந்த பிஹேவியரால பெரிய பிரச்சனை வந்துருமோன்னு நாங்க ரொம்பவே பயந்து போயிருந்தோம் சார். அவர் செத்ததுக்கு இதுதான் காரணம்னு நினைக்கிறீங்களா? சார், யாராவது ஒரு பேரண்ட்ஸுக்கு இவரோட பிஹேவியர் பத்தி தெரிஞ்சிருக்கலாம். எந்த பசங்கள்லாம் இங்க வந்துட்டு போவாங்க? சார், கடந்த கொஞ்ச நாளா ராஜுன்னு ஒரு பையன் அடிக்கடி வந்துட்டு போயிட்டு இருந்தான் சார். அவன் எங்க இருக்கான்? சார், பக்கத்துல குப்பத்துல தங்கி இருக்கான். அடையாளம் சொல்ல முடியுமா? சரி, ஒரு விஷயம் சொல்லு. நீ எங்க தங்கி இருக்க? பக்கத்துல இருக்கிற குடிசையில. ஐயோ, உனக்கு உடம்பு ரொம்ப சுடுதே. அப்ப நம்ம டாக்டர் கிட்ட போயாகணும். வா, ஹாஸ்பிடல் இல்ல போலாம். மேடம், எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் நல்லா இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீ முதல்ல கிளம்பு. ஆமா சார், கர்னல் சார் இங்க வந்து பசங்களை படிக்க வைப்பாரு. சரி பசங்களா, நேத்திக்கு படிச்ச கவிதையை பத்தி நாம இன்னைக்கு மறுபடியும் படிக்க போறோம். கிளம்பி வீட்டுக்கு போலாம். வா வா, வீட்டுக்கு போலாம் வா. இருமா, என்ன பண்ற? மோகனை ஏன் கூட்டிட்டு போற? என் பையனை விட்டு தள்ளியே இருங்க.
நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் உங்களுக்கும் அவருக்கும் நிறைய சண்டை வருமாமே. ஆமாங்க சார், அந்த கர்னல் சார் ரொம்ப நல்லவர்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. என்ன சொல்றீங்க சார்? அவர் பசங்களுக்கு பாடம் மட்டும் சொல்லி கொடுக்கல, ஸ்கூலுக்கு போக முடியாத பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாரு, அவங்களுக்கு ஃபீஸும் கட்டுறாரு. சார் அன்னைக்கு என் பையனை நான் கூட்டிட்டு வந்துட்டேன்ல, அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பார்த்தாரு. இங்க பாருங்க, உங்க பசங்க என்கிட்ட ஏன் படிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இவன் ஸ்கூலுக்கு கூட போகல. சரி, இவன் என்கிட்ட படிக்க வேண்டாம், நீங்க ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டு இவனை படிக்க வைங்க. வாங்கிக்கிங்க. சார் பசங்களுக்கு படிக்க மட்டும் இல்ல, சுத்தமா இருக்கிறதுக்கும் கத்து கொடுக்கறாரு. சில பசங்களை அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் குளிப்பாட்டி விடுவாரு, அவங்களுக்கு புது ட்ரெஸ் கூட கொடுப்பாரு. எந்த பையனை தெரியுமா? இவன் இந்த ஏரியால தான் எங்கேயோ குடியிருக்கான்னு கேள்விப்பட்டோம். ஆமா சார், இவன் ராஜு. இவங்க குடும்பம் 3 நாளைக்கு முன்னாடி தான் இங்க இருந்து காலி பண்ணிட்டு போனாங்க. எங்க போயிட்டாங்க? அவருக்கு டெல்லியில ஏதோ வேலை கிடைச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன் சார், அங்கதான் போயிருப்பாங்க. சார் அந்த லேடி மட்டும் இல்ல, அந்த ஏரியால இருக்கிற பல பேர் கர்னலை பத்தி நல்ல விதமா தான் சொல்றாங்க. அவர் பல பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு. ஆனா எனக்கு இந்த விஷயம் தான் புரியல, ராணியும் அனிலும் எதுக்காக அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. ஒண்ணு இவங்க 2 பேரும் பொய் சொல்லணும், இல்ல தப்பா புரிஞ்சிட்டு இருக்கலாம். இவங்க தான் ராஜாவுடைய ஸ்கெட்சை வரைய ஹெல்ப் பண்ணாங்க. 3 நாள் முன்னாடி அவங்க குடும்பமே காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அது எதனால இருக்கும்? சார் இவன் முன்னா ஹிஸ்ட்ரி சீட்டர். சார் கர்னலோட வீட்டில் ஃபாரன்சிக் டீமுக்கு கண்ணனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. டேட்டா பேஸில் அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸை மேட்ச் பண்ணோம். அது இந்த முன்னாவோட நல்லாவே மேட்ச் ஆகுது. சார் இந்த முன்னா ராஜஸ்தான் ஜெயிலில் இருந்திருக்கான். திருட்டு கேஸுக்காக உள்ள பிடிச்சி போட்டிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்கிருந்து தப்பிச்சிட்டான். இப்போ அண்டர் கிரவுண்டில் இருக்கான். ஒருவேளை இந்த ஹிஸ்ட்ரி சீட்டர் முன்னாதான் கர்னலை கொண்டு இருப்பானோ, இல்லை யாராவது இவனை கொலை பண்ண சொல்லியிருக்கலாம். ஆனா கேள்வி என்னன்னா, யார் கொல்ல சொன்னது? சார் ஒருவேளை ராணியும் அனிலுமே இவரை கொலை சொல்லிருக்கலாம். ஏன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ராணிக்கும் அனிலுக்கும் கர்னல் ஆனந்த் சௌத்ரியோட ஒத்து போகாதான். அண்ட் கர்னல் செத்ததுக்கு அப்புறம் சொத்து அவங்களுக்கு தானே சார் போகணும். ஒருவேளை ராணி அனிலும் கர்னலை பத்தி நம்ம கிட்ட தப்பா சொல்லிருக்கலாம். அவங்கள பத்தி விசாரிங்க. அது மட்டும் இல்ல, இந்த கர்னலுக்கும் ஹிஸ்டரி சீட்டர் முன்னாக்கும் இதுக்கு முன்னாடி ஏதாவது தொடர்பு இருக்கான்னு பாருங்க. சார் ஒத்துக்கிறேன், நான் அவங்க பெத்த பொண்ணு இல்லைதான். ஆனா அவங்க என்ன அவங்க பெத்த பொண்ணு மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்க சொல்லிதான் நான் தீபக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன். அன்னைக்கு ராத்திரி நவீந்திர அண்ணன் கர்னூல்ல இருந்து திரும்பி வந்தாரு. நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம் சார். யார் அது? கதவு தரங்க. போலீஸ். போலீஸா? என்ன ஆச்சு? ஆனா சார், என்ன விஷயம்? இது மாதிரி மேடமோட வீடு தானே? ஆமா சார். ஒரு கேஸ் விஷயமா உங்ககிட்ட பேசணும். கதவு தரங்க. யார் இது? இவன் என்னோட பையன். வீட்டில் இந்த கிழவியும் பொண்ணு மட்டும்தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க. இவன் எங்க இருந்து வந்தா? நாலு பேரும் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்களா? ஆமா ஆமா சார். சார் அப்ப ரத்தன் உண்மையை தான் சொல்லியிருக்கான். அன்னைக்கு ராத்திரி போலீஸ் யூனிஃபார்ம்ல தான் யாரும் அங்க வந்திருக்காங்க. அந்த கேங் யாரா இருக்கும்? போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வேலை செய்யறாங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கேங் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்களான்னு விசாரிக்க. சார். அட, உனக்கு உடம்பு சரியில்லைல்ல? பெட்ரூம்ல இருந்து எதுக்கு இங்க வந்த? இந்த ஆப்ல நான் உனக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். என் ஜுரம் சரியா போச்சு. அது மட்டும் இல்லாம குழந்தைய பார்க்காம என்னால இருக்கவே முடியல. அதோட என் சோட்டுக்கு கூட உன்னை பார்க்காம இருக்கவே முடியல தெரியுமா? அது என்ன சொல்லுவாங்க, குட்டி பாப்பாவை தூரத்துல இருந்து தான் கொஞ்சம் போறேன். என்னமோ சொல்லுவாங்க, அது இன்ஃபெக்ஷன். பாத்தியா செல்லக்குட்டி, உன்னோட சித்தி எவ்வளவு புத்திசாலியா இருக்கான்னு? நான் சித்தியா? ஆமா, சித்தி தான். சித்தி? சரிதா சித்தி. கம் இன் சார். கம். சார் மாதுரி வீட்டில் இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மானசர் ஹைவே பக்கத்துல சில பேர் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு ட்ரக் ஓட்டுறவங்களை ஸ்டாப் பண்ணி அவங்க கிட்ட திருடி இருக்காங்க. இந்த கேஸை மானசர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஃபைல் பண்ணிருக்காங்க. அந்த ட்ரக்கோட ஹெல்ப்பர் எப்படியோ தப்பிச்சு அங்கிருந்து ஓடி வந்துட்டான். அண்ட் அதுவும் இல்லாம அவன் அவங்கள பத்தின அடையாளத்தையும் சொல்லியிருக்கான். எங்க பாருங்க சார். சார் இவங்கள ஒருத்தன் தான் முன்னா.
இந்த முன்னா தான் கர்னல் வீட்லயும் மாதுரி வீட்லயும் இருந்திருக்கான். மீனல் தான் சொன்னால இவன் ராமேந்திர பார்த்ததும் டென்ஷன் ஆனான்னு. இந்த கிழவியும் பொண்ணு மட்டும்தான் இருக்கான்னு கேள்விப்பட்டோம். இவன் எங்க இருந்து வந்தான்? அப்படின்னா இவங்க ஏற்கனவே இந்த வீட்டை நோட்ட விட்டுருக்காங்க. இந்த வீட்டில் மீனலும் மாதுரியும் மட்டும்தான் இருக்காங்கன்னு இவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அந்த வீட்டை டார்கெட் பண்ணிருக்காங்க. சார், ஆனா கர்னல் சௌத்ரி வீட்டுல மாப்பிள்ள பொண்ணோட தான் இருந்திருக்காரு. ஆனா அவங்க 2 பேரும் வீட்டுல இல்லாத நேரத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு. சார், இது கோஇன்சிடென்ஸா இருக்குமா இல்ல இது ஏதாவது பிளானா? அது மட்டும் புரியல சார். அப்புறம் இதுவும் புரியல. கர்னல் வீட்டுக்கு அடிக்கடி அந்த பையன் வந்துட்டு போவானே, அதான் ராஜு. திடீர்னு அந்த குடும்பத்தோட அவன் எங்க போயிருப்பான்? என்ன காரணம்? அப்புறம் ஸ்லம்ல இருக்கிற பசங்களை எல்லாம் மாதுரி கோவிலுக்கு கூட்டிட்டு வந்து அன்னதானம் பண்ணதா கேள்விப்பட்டேன். நாம மீனல்ல சந்திக்கணும்னு டாக்டர் கிட்ட சொல்லு. அம்மா ஆரம்பத்துல இருந்தே 15 நாளைக்கு ஒரு தடவை அஷ்டமி அன்னைக்கு கன்னி பொண்ணுங்களை கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. அந்த கும்பல்ல இந்த பையனை பார்த்திருக்கீங்களா? இல்ல சார், இந்த பையனை நான் பார்த்ததே இல்லை. ஆனா ஒரு விஷயம், அம்மாவுக்கு ஒரு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. அம்மா அடிக்கடி அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க. அந்த பொண்ணோட பேர் என்ன? அவ எங்க இருப்பான்னு தெரியுமா? அது தெரியாது சார். ஆனா நான் அவளை அடிக்கடி கோவிலுக்கு வெளியில பூ வைக்கும்போது பார்த்திருக்கேன் சார். அவ ஸ்கெட்ச் வரைய உதவி பண்ண முடியுமா? அக்கா, நீ எதுக்காக இதெல்லாம் எடுத்துட்டு வர? நான் எடுத்துப்பேன்ல. ஐயோ மேடம், நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். என்ன வேலை இருக்குன்னு சொல்லுங்க, நானே அதை செய்றேன். நீ என்ன ஜெயிலுக்கு அனுப்ப ஆசைப்படுறியா? ஜெயிலா? ஆமா, சின்ன பசங்களை வேலை செய்ய சொல்றது சட்டப்படி குற்றம், தெரியுமா? அட மேடம், நான் எங்க வேலை செய்றேன்? நான் என் அக்காக்காக தண்ணி எடுத்துட்டு வந்தா அவ்வளவுதான். தேங்க்யூ என் குட்டி தங்கச்சி, சோ ஸ்வீட். சார், மீனல் சுரந்து வச்சு ஒரு பொண்ணோட ஸ்கெட்சை வரைஞ்சோல்ல, அவளை பத்தி கோவில் விசாரிச்சோம். ஆனா சார், பல நாளா அவ கண்ணிலே படலையா. பட் இந்த பொண்ணோட பேரு சரிதான்னு தெரிய வந்திருக்கு. சார், இந்த பொண்ணை பத்தி நான் யார்கிட்டலாம் விசாரிச்சானோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணு சரிதா மாதிரி வீட்டுல அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடியே எங்கேயோ போயிட்டா. அப்புறம் அந்த பையன் ராஜு, அவனும் கர்னல் வீட்டில் அட்டாக் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி எங்கேயோ போயிட்டான். ஆனா சார், இந்த பசங்களுக்கும் முன்னா மாதிரி ஹிஸ்டரி சீட்டருக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கும்? கண்டிப்பா கனெக்ஷன் இருக்கு கணேஷ். என்ன கனெக்ஷன் கண்டுபிடிக்கணும். இன்ஃபார்மர்ஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண 2 கேஸோட இன்ஃபர்மேஷனையும் எடுங்க சார். இந்த 2 கேஸையும் இணைக்கக்கூடிய முகங்களா ராஜுவும் சரிதாவும் இருப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா அவங்களுக்கும் ஹிஸ்டரி சீட்டர் முன்னாவுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்குமா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக டெல்லி, ஹரியானா, பஞ்சாப்ல இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷன்ஸ்லயும் பழைய ஃபைல்ஸ் எல்லாம் புரட்டி பார்த்தோம். போலீஸ் டீம், இன்ஃபார்மர்ஸ் இவங்களுடைய கடுமையான உழைப்புக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அது இந்த கேஸுக்கான இன்னொரு பசலை எங்க முன்னாடி வச்சது. மாதிரி அப்புறம் கர்னல் வீட்டில் கொள்ளை அடிக்கிறதுக்காக கண்காணிச்சது வேற யாரும் இல்லை, இதே கேங் தான், ரிச்சர்ட் கேங். ரெண்டு கிரைமோட பேட்டர்னும் சேம் தான். ரிச்சர்ட் கேங்கோட மர்டர்லாம் ஒரே பேட்டர்ன்ல இருக்கும். கர்னல் சௌத்ரி கோவில் கிட்ட டியூஷன் எடுத்தாரு. கோவில்ல அன்னதானம் போட பக்கத்துல ஸ்லம்ல இருக்கிற குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வேண்டுதலை நிறைவேற்றிருக்காங்க. கர்னல் சௌத்ரியோட வீட்டு பக்கத்துல இருந்த ஸ்லம்ல குடியிருந்த அந்த பையன் ராஜு குடும்பத்தோட தலைமறைவேட்டான். அப்புறம் மாதுரிக்கு ரொம்ப பிடிச்ச இந்த சரிதாவையும் காணும். அப்படின்னா ரிச்சர்ட் கேங் குழந்தைங்க உதவியோட வேலை செய்யறாங்க. முதல்ல அவங்க டார்கெட்டை முடிவு பண்றாங்க. அப்புறம் இந்த பசங்களை வச்சு வீடை கண்காணிக்கிறாங்க. சரிதா கண்ணி பொண்ணா போய் மாதுரி வீட்டில் சாப்பாடு சாப்பிட போயிருக்காங்க. அப்புறம் இந்த பையன் ராஜு ஸ்டூடெண்ட் மாதிரி கர்னல் சௌத்ரி வீட்டுக்கு போயிருக்கான். அநேகமா இந்த 2 பசங்களுமே ரிச்சர்ட் கேங்குக்காக வேலை செய்யலாம். ரிச்சர்ட் கேங்குக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. எந்த பசங்க அவங்க டார்கெட்டை கண்காணிக்கிறாங்களோ சம்பவம் நடக்கிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே அந்த பசங்க அங்க இருக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த கேங்ல இன்னொரு டீம் டார்கெட்டை அட்டாக் பண்ணிடுவாங்க. இவன் தான் கேங்கோட லீடர் ராஜ்பல்.
8 கொலை கொள்ளை கேஸ்ல வாண்டட். இதுக்கு முன்னாடி இந்த கேங்கோடைய எல்லா கேசஸையும் நீங்க ஸ்டடி பண்ணுங்க. அதோட இன்ஃபார்மர்ஸை அலர்ட் பண்ணுங்க. இந்த கேங் அடுத்த டார்கெட்டை நோக்கி போறதுக்கு முன்னாடி நாம டார்கெட் பண்ணி இவங்க சோலியை முடிக்கணும். சார். அக்கா, உங்க ஹஸ்பண்ட் உங்க கூட இல்லையா? இல்ல, அவர் ஃபோர்ச்ல இருக்காரு. ஆனா அவர் இங்க வரும்போது கண்டிப்பா உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன். ஓகே? ஆனா நான் இன்னைக்கே போறேனே. இன்னைக்கே போறியா? எங்க போற? எங்க அம்மாவுக்கு சோகனால வேலை கிடைச்சிருக்கு. நாங்க அங்க போறோம். நீ இன்னைக்கு போற? என்கிட்ட இப்பதான் சொல்ற? சரி விடு. சோகனால எங்க? உன்னை பாக்குறதுக்கு நான் வரேன். அது தெரியல. ஆனா நான் எங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு உடனே ஃபோன் பண்றேன். கண்டிப்பா? கண்டிப்பா. சரி சரி. பாய்க்கா, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். இந்தா, இந்த பணத்தை உங்க அம்மா கிட்ட கொடு. போற வழியில உனக்கு தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. சரியா? பாய்க்கா. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா. பாய். பாய். சொல்லு. சார் விட்டுருங்க சார். மத்தவங்க எங்க? சொல்லு, சொல்றா. அனிதாவோட வீட்டுல நடக்க இருந்த கொள்ளைய நாங்க தடுத்து நிறுத்திட்டோம். ஆனா அதே நேரத்துல எங்க ஏரியால இன்னொரு வீட்டை அவங்க டார்கெட் பண்ணிருந்தாங்க. மாதுரி அண்ட் சௌத்ரி வீட்டுல நடந்த மாதிரி திருட்டு மட்டும் நடக்கல, வீட்டுல குடியிருந்த வயசான ஆளை கொலையும் பண்ணிருக்காங்க. இந்த கிரைமோட பேட்டர்ன் கூட ரிச்சர்ட் கேங்கோட ஒத்து போச்சு. ஆனா அனிதாவோட வீட்டுல இருந்து நாங்க பிடிச்ச குற்றவாளிகள் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் திரும்பவும் எங்களை ஆரம்பத்துக்கே கொண்டு போயிடுச்சு. ரிச்சர்ட் கேங்கு தானே வேலை செய்யற? இல்ல சார், நாங்க எந்த ரிச்சர்ட் கேங்கும் வேலை செய்யல. நாங்க திருடு தான் சார் போயிருந்தோம். சரிதா தானே கண்காணிச்சு சொன்னா? சரிதா தான் மாதுரி வீட்டையும் கண்காணிச்சு சொல்லியிருக்கா. அங்க எல்லாரையும் கொன்னுட்டு அங்கேயும் கொள்ளை அடிச்சிருக்கீங்க. அப்புறம் அந்த பையன் ராஜு, அந்த பையனும் உங்காளு தானே? அவன் உதவியால கர்னலை கொலை பண்ணி கொள்ளை அடிச்சிருக்கீங்க. சார் நாங்க யாரையும் கொல்லல சார். எங்களுக்கு எந்த ராஜுவையும் சரிதாவையும் தெரியாது சார். போய் சொல்ற. இவன் ரியாக்ஷனே சரியில்லை. ஆக்ஷனை காட்டுங்க. இவங்க அவங்க கேங்க காப்பாத்த முயற்சி பண்றாங்க. எவனும் வாயை திறந்து உண்மையை சொல்ல மாட்டேங்கிறான் சார். அனிதாவை நம்ம திரும்பவும் சந்திக்கணும். இன்னும் சரிதாவை பத்தி தெரிய நமக்கு வாய்ப்பு இருக்கு. அது மூலமா ராஜ் பல்லவையும் அவனுடைய மத்த ஆளுங்களையும் நாம பிடிக்க முடியும். ரைட் சார். சரிதா இங்கேருந்து போகும்போது உங்ககிட்ட என்ன சொன்னா? அவ எங்க போறேன், என்ன செய்ய போறேன்னு சொன்னாளா? சார், நான் அந்த பொண்ணுக்கு 2000 ரூபாய் பணம் கொடுத்தேன். 10-15 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் என்ன பார்க்க வந்தா. இந்த பைசாவை அம்மா கிட்ட கொடு. அப்புறம் போற வழியில உனக்கு இந்த பொருள் எல்லாம் தேவைப்படும். அக்கா. சரிதா, என்னாச்சு? ஏன் அழற? அக்கா, என்ன மன்னிச்சிருங்க அக்கா. மன்னிக்கணுமா? என்னாச்சு? அக்கா, நீங்க இங்க இருந்து கிளம்பி போயிடுங்க, இல்லனா உங்களை வந்து கொன்னுடுவாங்க. கொன்னுடுவாங்களா? அதுக்கப்புறமா தான் சார் நான் உங்ககிட்ட சரிதாவை பத்தி இன்ஃபார்ம் பண்ணேன். ஆனா சார், சரிதா என்கிட்ட சொன்னது என்னன்னா அவங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து சோஹனா போறேன்னா. சோஹனா?
இந்த பொண்ணால நமக்கு மறுபடியும் பிரச்சனை. இவன் நடவடிக்கையிலே தெரிஞ்சு போச்சு. நிச்சயமா இவன் நம்மள மாட்டிதான் விட போறான்னு. அதனாலதான் அந்த இடத்துக்கு நான் வேற ஆளுங்களை அனுப்பி வச்சேன். ஆனா அண்ணா போலீஸ் தான் அவங்களை ஏற்கனவே பிடிச்சிட்டாங்கல்ல. அவங்க லீச்சட் கேங்கோட உண்மையான ஆளுங்க. வாயை திறக்க மாட்டானுங்க. ஆனா இந்த சரிதா இவ செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். கேங்குக்குன்னு ஒரு ரூல் இருக்கு. யார் தப்பு பண்ணாலும் சரி அவங்களுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். சரிதா உனக்கு தண்டனை கிடைச்சே தீரும். ஹலோ, யூ-டர்ன் போடு. நாம அந்த பக்கம் போகணும். டேய் போய் கத்தி எடுத்துட்டு வாடா. ஐயோ இல்ல, வேண்டாம் வேண்டாம். சரிதா இதோட முடிஞ்சது. என்னடா நினைச்ச? உங்க ஆளுங்க வாயை திறக்கலன்னா உன்னை பிடிக்க முடியாதா? எழுதுறேன், இழுத்துட்டு போங்க. குழந்தை ஒண்ணும் இல்லம்மா. இங்க பாருமா, உனக்கு ஒண்ணும் இல்ல. நான் செஞ்ச தப்புக்கு உனக்கு தண்டனை கிடைச்சிருக்குமா. என்ன மன்னிச்சிருமா. சரிதா இந்த கேஸ்ல எவ்வளவு பெரிய விக்டிம்னா, ரிச்சர்ட் கேங்கோட தலைவன் ராஜ் பல்லவோடைய ஆசைக்கு இணங்கிட்டா. இப்ப பாத்தீங்கன்னா சரிதா கூட ரிச்சர்டோட கேங்ல ஒரு ஆள் தான். பேராசையும் அநியாயமும் எப்பவும் நிலைக்காதுங்கிற விஷயத்த மனித நேயத்தால சரிதா புரிஞ்சுக்கிட்டா. சரிதாவை நாங்க காப்பாத்திட்டோம். சரிதாவோட சேர்ந்திருந்த மத்த பசங்களையும் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி வச்சிட்டோம். இதுல ஒரு உண்மையும் இருக்கு. சரிதாவால தான் ரிச்சர்ட் கேங்க எங்களால உண்மையிலேயே முழுசா பிடிக்க முடிஞ்சது. இந்த கேங் கடந்த பல வருஷமா நாட்டுல பல இடங்கள்ல குற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கம்பேஷன், தயாள குணம் நம்ம சமுதாய முன்னேற்றத்துக்கு நல்லதுதான். அதுக்காக ரொம்ப அலட்சியமா யார பத்தியும் எதுவும் தெரிஞ்சுக்காம முன்ன பின்ன தெரியாதவங்களுக்காக வீட்டு கதவை திறக்கிறது ஒரு எச்சரிக்கை மணி. நீங்க உங்க வீட்டுக்குள்ள ஒரு குற்றத்தை நுழைய விடுறீங்க. அதுதான் இந்த கேஸ்ல நடந்தது. நான் ஆதில் கான் கிளம்புற நேரம் வந்துருச்சு. இன்னொரு ஷாக்கிங் கேஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். கிரைம் பெட்ரோல் எபிசோட தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. இலக்கு சொல்றது இல்ல, காப்பாத்துறது. For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.